செந்தமிழ் சித்தர் புலவர் மாமணி தமிழ்ச்சேரனாருடைய குரு பூஜை விழாவில் கலந்து கொள்வதற்காக திருவடிக்குடில் சுவாமிகள் எழுந்தருளியிருக்கின்ற காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். கும்பகோணம் திருவடிக்குடில் சுவாமிகள் இங்கு எழுந்தருளியிருக்கின்றார்கள். சிவநெறியை தலைத்தோங்கச் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு சித்தர்கள் வரிசையில் இவரும் ஒருவர். திருவடிக்குடி சுவாமிகள் தமிழ்ச்சேரனாருடைய குரு பூஜையில் கலந்து கொண்டு அவருடைய நினைவை போற்றுதல் நிகழ்விலே அவர் அருளாசி வழங்குகின்ற காட்சியை தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனல் உங்களுக்கு வழங்குகின்றது. சித்தராகவும் அடியாராகவும் சமுதாயத்தினுடைய பெரும் பணியாளராகவும் இருந்து சமூக சேவையும் சமய சேவையும் செய்து மக்களுக்கெல்லாம் நல்வழி காட்டக்கூடிய குருநாதர் ஐயா திருவடிக்குடியில் ஐயா சாமி அவர்களை இப்பொழுது நான் அந்த ரோசா முத்தையா நூலகத்துக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதில் எனக்கு ஒரு பிரதி வேணும், அனுப்ப முடியுமா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த புத்தகத்தை ஒரு காப்பி தான் எங்கள்கிட்ட இருக்குது, இதை உங்களுக்கு கொடுக்க முடியாது, அப்படியே ஜெராக்ஸ் போட்டுன்னு அனுப்புவாங்க. சரி, அப்போ அனுப்புங்க, எவ்வளோ பணம் அனுப்பணும்? அதுவும் இப்போ உடனே அனுப்ப முடியாது, நீங்கள் எங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுங்க, இந்த புத்தகத்தை நான் படிப்பதற்காகத்தான் வாங்குகிறேன், இதை எந்த வகையிலையும் பதிப்பிக்க மாட்டேன், அதாவது கமர்ஷியல் வியாபாரத்துக்காகவோ இல்லை வேறு எந்த இதுக்காகவோ நான் பதிப்பிக்க மாட்டேன், இந்த முழுமையாகவோ ஒரு பகுதியாகவோ பதிப்பிக்க மாட்டேன்னு எழுதி கொடுத்தால் உங்களுக்கு கொடுக்குறத பற்றி பரிசீலனை பண்ணுறோம், உங்களுக்கு கொடுக்குறத பற்றி பரிசீலனை பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, சென்னையில் இருக்கிற ரோசா முத்தையா நூலகம் நூலக ஆராய்ச்சி மையம் அது உங்களுக்கு தெரியும். அதே போல் கன்னிமரா லைப்ரரி ரொம்ப பிரம்மாண்டமான லைப்ரரி, அவ்வளோ அங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு மட்டும் இல்லை, நீ வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் அங்கே அந்த பொக்கிஷம் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம நினைப்போம் என்ன படிக்கிறதுக்குன்னு கேட்டால் இவ்வளோ ப்ரொசீஜர் சொல்கிறாங்களே, அது எளிமைப்படுத்தலாம் செய்யணும், என்ன உள்ளே உட்காந்துருக்குது. அதான் முன்னாடியே சொன்னேன், பேங்க்கில் பணம் இருக்குது, ஆனால் போனவொன்னே எடுத்துகிட்டு வர முடியாது. நம்ம பணம் தான் எப்போ தேவை எவ்வளவு தேவைங்கிறது எப்படி நம்ம எடுத்துக்கிறோமோ அதுபோல் ஒரு பாதுகாக்கப்பட்ட பொக்கிஷமாக ஐயா அவர்களுடைய நூல் அங்கே இருக்கிறதுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் அது பேட்டர்னுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு பாரு. சாதாரணமாக கடையில் சந்தை கடையில் ஒரு பொருளை வாங்கிட்டு போயிடலாம். நம்ம இந்த மாதிரியான ஒரு உயர்ந்த சிந்தனைகள் எப்படி அது பாதுகாக்கப்பட வேண்டுமோ அந்த இடத்துல அது இருக்குதுன்னு சொன்னால், அவர்களிடந்து வந்த சிந்தனைகளும் சரி, நூல்களும் சரி, எழுத்துக்களும் சரி, எதுவும் சாமானியமானதல்ல. நான் எதுக்கு சாமானியமானது அல்லன்னு சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு அது உயர்ந்த செய்திகளை உடையவை. இப்போ நம்ம நினைக்கலாம், சாமானியமாக போய் சேரலைன்னா அது எப்படி மக்கள்கிட்ட பழங்கும். சிந்தனைக்கு அரிய சிவமே போற்றின்றது. அப்போ சிந்தனைக்கு நீ அறியவனாக இருந்தால் நீ எதுக்குன்ற கேள்விகள் வரும். அடியார்களுக்கு சிந்தனைக்கு உள்ளே வரணும். அன்பெரும் பிடியுள் அகப்படும் மலைன்று. அப்போ இறைவன் உள்ள அகப்படணும், எளிமையில் அவன் கிடைக்கணும். அவன் எப்படி அறிவனாக இருப்பான்? அரியராஜ பூபதி வேர்ல. அப்போ அரியராஜ பூபதி அதுவும் ஒரு செய்தி சொல்லும். இப்போ இந்த அரியங்கிறதுக்கு அந்த வார்த்தைக்குள்ளே நம்ம போனோம்னா எதற்காக அது அப்படி இருக்குதுன்னு நமக்கு புரியும். ஒரு வீட்டில் சாதாரணமாக ஃபேன் சுவிட்சு இது போக்குவரத்து பாருங்கள், வரிசையாக ஒவ்வொரு ரூம்லேயும் 4 வச்சுருப்பாங்க. மெயின் பாக்ஸ் ஒரு இடத்துல இருக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் மெயின் பாக்ஸ் வைக்க முடியாது ஒரு இடத்துல. அதுபோல் அடியார்களுடைய சிந்தனை, அவர்கள் வாழ்க்கையில் புழங்கியது, வாழ்ந்த வாழ்க்கை, இது எல்லாத்தையும் அந்த கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டு வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னா அதற்குள்ளாக அது எல்லாம் ஒரு அனுபவமாக நூலாக நமக்கு தந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் நான் அடியார் பெருமக்களை கேட்டுக்கொள்வது, ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் அவருடைய இந்த நூல்களை நம்ம தேடணும். அந்த அவர்கள் எழுதின அந்த நூல்களை தேடி குறைந்தபட்சம் ஒரு கையடக்க நூலாகவாவது அந்த சிந்தனைகளை நாம் கொண்டு போய் சேர்த்தேன். ஏன்னா இது வரைக்கும் இப்போ இருக்கவங்க பூரா அவங்களோட பழகினவங்க,
அடியனை பொறுத்த வரைக்கும் அவங்க கடைசி நிகழ்வில் குடவாசலில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்கேன். ஐயா அப்படி உட்காந்துருக்குறாங்க, இது இப்படி சேர் போட்டு அடின்னு 2 பேரும் உட்காந்து அதே போல் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கிறாரு. ஐயா தான் அழைச்சிட்டு வந்தார் அப்பாவை, ஒரு தள்ளாடுற வயது. ஒரு குடவாசலில் புலவர் ஐயாவுக்கு தமிழ்ச்செம்மல் விருது கொடுத்தாங்க, அதற்கான பாராட்டு விழாக்காக வந்திருந்தாங்க. அவ்வளோ அருமையான ஒரு பேச்சு, அந்த அரங்கத்தையே கட்டி போடக்கூடிய அளவுக்கு. மற்ற நேரம் சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது, அவங்க கையில் மைக்கு போன உடனே அப்படி ஒரு அமைதி. இப்போ இந்த ஆளுமை எப்படி வந்திருக்கு ஒன்று நினச்சி பாருங்க. பள்ளிக்கூடத்தில் வந்து வாத்தியார் பாடம் நடத்தும் போது ஸ்டூடெண்ட்டே அமைதியாக இருக்கிறாங்கன்னா அது பள்ளிக்கூடம். ஏன்னா நம்மளோட டிசிலாம் இதில் ஸ்கூலில் இருக்குது, வாத்தியார்கிட்ட இருக்குது, அதனால் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. இப்போ உங்கள் டிசி யாரும் எங்கிட்ட இல்லை. இப்போ இந்த அளவுக்கு நம்ம அமைதியாக இருக்கிறோன்னா அந்த பேசக்கூடிய ஆளுனுடைய அந்த பெரியவர்களுடைய ஆளுமை, ஆழமான அந்த சிந்தனை, அவருடைய நேர்மையான அந்த வாழ்க்கை, இதுதான் நம்மை கட்டி போடுகிறது. அப்படி மரியாதைக்குரிய தமிழ்ச்சேரனார் ஐயா அவருடைய இந்த விரிவான சிந்தனைகள், திருமுறைகளை எப்படி கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வேட்கை மக்கள்கிட்ட. எப்படியா பெரிய புராணத்தெல்லாம் விரிவுரை நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. பல இடங்களில் பெரிய புராணத்தை சொல்லும்போது எதிர்கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள் நிறைய இருப்பாங்க. இன்றைக்கு எதுவும் சொன்னால் போதுன்ற அளவில் சூழல் இருக்குது. ஒரு காலம்னா அப்படி இல்லை. நீங்கள் பெரிய புராணம் ஏதோ ஒரு இடத்துல பேசுகிறீங்கன்னா உடனே அங்கேருந்து எதிர்கேள்வி வரும், பதில் சொல்லாமல் நம்ம அதை கடந்து போக முடியாது. அப்படிப்பட்ட சூழலெல்லாம் அவங்க வந்து பெரிய புராண விரிவுரை நடத்திருக்காங்கன்னா எந்த அளவுக்கு திருமுறைகளை தோய்ந்திருப்பாங்கன்னு பார்க்கணும். அவருடைய மறைவுக்கு பிறகும் இந்த வீட்டில் 12 திருமுறைகள் ஓதப்படுகிறது. அதுவும் முற்றோதலாக மட்டுமல்லாமல் சரியாக 12ஆம் தேதி அன்றைக்கு அந்த நிகழ்வும் வருகிறது என்றால் இறைவனுடைய பரிபூர்ண நல்லருளும் ஆசையும் இதுக்குள்ளே இருப்பதாக அப்படின்னு பார்க்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் இந்த சைவ திருமுறைகளுக்கான முன்னெடுப்பை மேலும் மேலும் சிறக்க வேண்டுமாக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு அன்னாருடைய ஆன்மா எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடியில் ஈடேற பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். திருச்சிற்றம்பலம். தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன், தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன்.